விழுப்புரம் திருவிகே வீதியில் உள்ள தனியார் பள்ளியில் 11ஆம் வகுப்பு படிக்கும் மாணவன் மோகன்ராஜ் சிறப்பு வகுப்புக்காக பள்ளி சென்றபோது மயங்கி விழுந்து உயிரிழந்தார். இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் வினோத் வழங்க கேட்கலாம். வினோத், விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் ஆஷா. விழுப்புரம் நகர பகுதியில் திருவிக்கா வீதியில் தனியாருக்கு சொந்தமான சரஸ்வதி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி இயங்கி வருகிறது. பிரபலமான இந்த பள்ளியில் விழுப்புரம் மற்றும் அதை சுற்றியுள்ள கிராமங்களைச் சேர்ந்த 2000க்கும் மேற்பட்ட மாணவிகள் படித்து வருகின்றனர். இந்த பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு பள்ளி வேலை நேரம் மட்டுமின்றி காலை மற்றும் மாலை நேரங்களில் கூடுதலாக சிறப்பு வகுப்புகள் நடத்தப்பட்டு வருகிறது. அதன்படி வழக்கம் போல் இன்று காலை 7 மணிக்கு நடைபெற்ற சிறப்பு வகுப்பு பங்கேற்க வருகை தந்த 11ஆம் வகுப்பு படித்து வரும் மோகன்ராஜ் என்ற மாணவர் தனது வகுப்பறைக்கு சென்று பெஞ்சில் அமர்ந்த சில வினாடிகளில் திடீரென மயங்கி வீழ்ந்தார். இதனை கண்டு அதிர்ச்சி அடைந்த வகுப்பறையில் உள்ள சக மாணவர்கள் உடனடியாக ஆசிரியர்களுக்கும் பள்ளி நிர்வாகத்துக்கும் தகவல் தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து மயங்கி விழுந்த மாணவன் மோகன்ராஜை ஆசிரியர் மீட்டு ஆட்டோ மூலம் அருகில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு மாணவனை பரிசோதித்த மருத்துவர்கள் மாணவர் மோகன்ராஜ் உயிரிழந்து விட்டதாக தெரிவித்துள்ளனர். பள்ளி வகுப்பறையில் மாணவர் மயங்கி விழுந்த சம்பவத்தால் இன்று சரஸ்வதி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளிக்கு விடுமுறை அளித்து பள்ளிக்கு வந்த மாணவ மாணவிகளை திருப்பி வீட்டிற்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். தொடர்ந்து பதற்றம் நிலவி வருவதால் பள்ளியில் ஏராளமான பாதுகாப்பிற்காக போலீசார்கள் குவிக்கப்பட்டுள்ளனர். பள்ளியில் வகுப்பறைக்கு வந்து அமர்ந்து தோளில் மாட்டியிருந்த புத்தக பையை கழித்து வைப்பதற்கு முன்னதாகவே மாணவன் மோகன்ராஜ் மயங்கி விழுந்த சம்பவம் பெரும் சோகத்தையும் பரபரப்பையும் ஏற்பட்டுள்ளது. மேலும் பள்ளியில் வந்து அமர்ந்து மயங்கி விழுவதைக்கு உள்ள சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி மிகவும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. தகவல்களுக்கு நன்றி வினோத்.